கேப்டன் விஜயகாந்த் 2000களின் முற்பகுதியில் அரசியலில் நுழைந்தார். 2005இல் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற தனது சொந்த அரசியல் கட்சியை நிறுவினார். தமிழக அரசியலில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சாத்தியமான தலைவராக அவர் காணப்பட்டார். மேலும் அவரது அரசியல் பிரவேசம் பரவலாக விவாதிக்கப்பட்டது. 2006 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் அவரது கட்சி பல இடங்களை வென்றது, வலுவான அறிமுகமானது. 2011 முதல் 2016 வரை தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றினார். அவரது அரசியல் கட்சியின் செல்வாக்கு பல ஆண்டுகளாக குறைந்தாலும் தமிழக அரசியலில் விஜயகாந்த் இன்னும் குறிப்பிடத்தக்க இருப்பை தக்க வைத்துக் கொள்கிறார். அவர் பல்வேறு சமூக காரணங்களிலும் ஈடுபட்டுள்ளார் மற்றும் நிர்வாகத்தை மேம்படுத்துவதிலும் ஊழலுக்கு எதிராக போராடுவதிலும் தனது ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளார்.